கொடுத்துதான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். நீங்க இந்த பூமியில பெருக்கத்தோட விசாலத்தோட செழிப்போட வாழ்வது தேவனுடைய சித்தம். கிறிஸ்தவர்கள் இதை நம்புறது கிடையாது. நம்ம சபையில் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம், நீங்க நல்லா வாழ்றத பார்த்துதான் தேவனுடைய ராஜ்யத்துல இல்லாதவங்க வரப்போறாங்க. நம்மளே நல்லா இல்லை, நம்மளே கடன் பிரச்சனையும் வியாதியிலையும் கஷ்டத்துலையும் இருந்து யாரையுமே எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தங்க தலைவலிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க காலை இழுத்து நடந்து நடக்கவே முடியாம நடந்து போறீங்க, எங்களுக்கு தலைவலி ஜெபம் பண்ணுங்கன்னா, அப்படியா ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா என்ன யோசிப்பாங்க, ஐயோ நம்ம தான் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் போலன்னு. நம்ம நல்லா இருக்கணும் பாருங்க, என்ன பண்ணணும், நல்லா ஏற்று தலைமையா நான் சுகமானேன், ஆப்பத்தையும் தண்ணீர் ஆசிரித்து வியாதி என்னை விட்டு விலக்கி இருக்கிறார், இயேசுவின் பரிகாரிய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யுங்க, பலன் உண்டு. நீங்க பலன் உள்ளவங்களா இருக்கணும். யாரும் வியாதியஸ்தர்னா இயேசுவினால் வியாதி போ சுகமா வாழுன்னு நீங்க சொல்லணும். வியாதி இந்த பூமியில வரதான் செய்யும் பாருங்க, பூமியில இருக்கிறவங்க வியாதி எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த வியாதி நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது, அதை ஒண்ணும் தாக்க முடியாது. இதே மாதிரிதான் தரித்திரம் இந்த பூமியில இருக்குது பாருங்க, ஏழ்மை கடன் எல்லாமே இருக்குது. ஆனா நீங்கள் அப்படி வாழ்வது தேவனுடைய சித்தமே கிடையாது. நீங்க செழிப்பா வாழணும், மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டணும். அதை பார்த்துதான் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண போறாங்கன்னா அநேகர் வரப்போறாங்க. ஒருத்தர் பாருங்க, அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய பிரசங்கர் இன்னைக்கும் வாழ்றாரு. ஒரு 45 வருஷமா 46 வருஷம் கிட்ட ஒரு ஊழியம் செய்யறாரு பாருங்க. தன்னோட 25வது வயசுல இருந்து ஊழியம் செய்யறாரு. ரொம்ப பெரிய ஊழியக்காரரு. அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவரு ஊழியத்திற்காக ஒரு ஜெட்டு வாங்கினார், ஏரோப்ளேன் ஜெட்டு. அதோடைய விலை 120 கோடி, $20 மில்லியன், அமெரிக்கா டாலர்ல $20 மில்லியன். நம்மளுடைய கணக்கின்படி 120 கோடி. சும்மா $1 $2 கிடையாது, 120 கோடி. 120 கோடியை பேங்க்ல லோன் போட்டு வாங்கல, ஒரே செக்ல 120 கோடின்னு கொடுத்து பிளேன் எடுத்த ஒரு ஊழியக்காரர் பாருங்க. இவரை பத்தி உலகத்துல எல்லாரும் தவறா பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாம் என்ன தவறா பேசினாங்கன்னா, இவருக்கு எதுக்கு இந்த பிளேனு, 120 கோடி பிளேனு தேவையா பாருங்க. 46 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஊழியம் ஆரம்பிச்சப்ப அவருடைய மெசேஜ்லாம் நான் நிறைய கேட்பேன் பாருங்க. அவர் சொல்றாரு, 41 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்தது ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு பேண்ட். வீடு கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சு, வீடு கிடையாது. இன்னொருத்தருடைய வீட்டுல பெட்ரூம்ல இவர் தங்கியிருந்தார். கேள்விப்படுறீங்களா? அந்த மாதிரி தனக்கு சொந்த கூரை போடுறதுக்கு கூட காசு கிடையாது, குடிசை போடுறதுக்கு கூட அவருக்கு காசு இல்லாம இன்னொரு நண்பருடைய வீட்டுல ஒரு பெட்ரூம்ல இவரும் மனைவி என்ன பண்ணிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு போய் கிறிஸ்தவர் தான், ஆனா ஏழ்மை தரித்திரம். ஏன்னா மதம் அதை தான் போதிக்குது பாருங்க. நீ கிறிஸ்தவனா இருக்கியா, ஒண்ணு இல்லாம போ, ஆண்டவருக்காக கஷ்டப்படு, ஆண்டவருக்காக சாப்பிடாது, ஆண்டவருக்காக செருப்பு இல்லாம போ. அது மதம் இப்படி போதிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுச்சு. இவர் வேதத்திற்கு சென்று வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் ஒரு சின்ன வீடு வாடகை பிடிச்சி அதுல இருந்திருக்காரு பாருங்க. சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் வெளியே வருவாங்க. காலையில உள்ள போனார்னா ஒரு ரூமுக்குள்ள இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வாசித்து இதை தியானிச்சு அற்புதமான சத்தியங்களை டேப் போட்டு, அந்த காலத்துல கென்னத்தேகன்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க, அவருடைய டேப்பெல்லாம் வாங்கி போட்டு அதையே கேட்டு அதையே தியானிச்சு மத்தியானம் சாப்பிட வருவாரு. எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாய் ஹாய் சொல்லிட்டு குடும்பத்துல எல்லாம் பார்த்துட்டு திருப்பி ரூம்குள்ள போறாரு. இப்படியே பண்ணி அவர் சொல்றாரு, லட்சக்கணக்கான ரூபா பழம் அவரு கடன் பட்டுட்டாராம் பாருங்க. அப்படிதான் அவர் அவ்வளவு ஏழ்மையான நிலைமைக்கு போனது. அங்கங்க கடன், வீட்டுக்கு கடன், காருக்கு கடன், எல்லாத்துக்கும் கடன் வாங்கி கடைசியில ரொம்ப கடன் ஆகி போயிடுச்சு. அவர் சொல்றாரு, சில மாதங்கள்ல அவ்வளவு கடனையும் என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டாரு. அவர் தான் என்னதுன்னா 46 வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டா அந்த 120 கோடிக்கு ஒரே செக்ல என்ன பண்ணிருக்காருன்னா பிளேன் ஆகிருக்காரு. அவர் சொல்றாரு, ஏற்கனவே என்கிட்ட 2-3 பிளேன் இருக்குது, ஆனா இந்த பிளேனை நான் வாங்கியிருக்கிறேன். எதுக்கு வாங்கியிருக்கேன்னா,
இது சில 100 மைல்கள் தான் போகும் நான் வச்சிருக்கிறது. இப்ப நான் வாங்கியிருக்கிறது ஆயிரக்கணக்கான மைல் போகும். அமெரிக்கால இருந்து ரஷ்யா போகும், அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா, இன்னொரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டம், தண்ணி வழியா ஒரே ஸ்ட்ரெச்சா போகும். பெரிய பெரிய பிசினஸ்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய கம்பெனியினுடைய ஓனர்ஸ், சிஓஸ் கூட அந்த மாதிரி பிளேன் கிடையாது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நான் என்ன பண்றேன் வச்சிருக்கேன். போதை மருந்துகளும் பாவம் செய்யறவங்களும் ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? ஏன் ஓட்டக்கூடாது? ஓட்டலாம் அப்படின்றாரு அவருடைய விசுவாசம் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாரு. கேட்ட இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் கேட்கணும். அவருடைய இதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேசுற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விசுவாசத்தை தூண்டும். தூய்மையுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, யாரையும் ஏமாத்தல, யாரையும் கீழே தள்ளல, எங்கேயும் போய் கொள்ளடிக்கல, உங்ககிட்டயும் என்கிட்டயும் அவர் காசும் கேட்கல. நம்ம கிட்ட கேட்டார் அவரு, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவரை என்னையும் தெரியாது அவருக்கு யாருன்னு. என்கிட்ட எல்லாம் அவர் காசும் கேட்கல. ஆனா அவருக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை நான் வேதத்துல இருந்து போய் கண்டேன், நான் விதைத்தேன், நான் அறுத்தேன், நீயும் போய் விதை, நீயும் போய் அருன்றாரு. பொறாமப்படுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது பாருங்க. இந்த இவரை பத்தி எல்லாம் தவறா பேசுறவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைன்னா, இவருக்கு இவ்வளவு காசு, இவளுக்கு எதுக்கு இது வருது அது வருது, பொறாம பிடிச்சு அலையறாங்க பாருங்க. தேவையே இல்லை. உனக்கு என்ன வேணும்? நீ போய் அறுத்துக்கோ. அவர் சொல்றாரு, வேதத்திற்கு சென்ற அற்புதமான பிரமாணங்களை கண்டேன், அந்த பிரமாணத்தை இயக்கினேன், அது இயக்கிட்டு அப்படின்றார். அவ்வளவுதான். அப்போ விதைப்பும் அறுப்பு என்கிற பிரமாணம் எல்லாருக்குமே வேலை செய்யும் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு 100 இல்லைன்னா பரவாயில்ல பாருங்க, இப்ப தேவைன்னா பரவாயில்ல. ஆனா இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க என்ன பண்ணலாம்னா விதைத்து என்ன பண்ணலாம், அறுத்து கொள்ள முடியும். எதுக்காக இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன்னா, 120 கோடி ஒரு எக்ஸ்ட்ரீமான காரியம், சும்மா கிடையாது. 120 கோடினா இந்த காரியத்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய விசுவாசம் உயரணும். எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு கிடையவே கிடையாது இந்த பூமியில. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை விதைக்க முடியும். விதைத்து என்ன பண்ண முடியும்னா அறுக்க முடியும். அப்ப இந்த பூமியில தேவன் நீங்கள் பெருக்கம் அடைய வேண்டும் என்பதை விரும்புகிறார். அதற்கான விதையை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் சில காரியங்களை பார்த்து கொள்ளணும். என்னதுன்னா, இந்த சுற்றுச்சூழல், இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து இதை நான் பக்குவப்படுத்தும் போது எனக்கு என்ன ஆகுறதுன்னா, எனக்கு தேவையான அறுவடை எனக்கு உண்டாகிறது. இந்த மார்க் 4:14 இருந்து நான் வாசிக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா, இயேசு இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். 3வது வசனத்துல பார்க்கும்போது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்பட்டான்னு நேரா சொல்லிட்டாரு. ஆனா இங்க 14 பார்க்கும்போது சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். குத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்க, வசனத்தை போய் விதைக்கிறான். 15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்கள்ல அற்புதமான காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த பதில விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், இங்கேயும் நம்ம பேசியிருக்கிறோம். அன்பு வேணும்னா அன்பை விதைங்க, தயவு வேணும்னா தயவு விதைங்க, பணம் வேணும்னா பணம் விதைங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் எல்லா விதைக்கும் ஒரு மேலான விதை இருக்குது, அதுதான் வசனம் என்கிற விதை. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா, எது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை, விதைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், விதை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு விதை, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த விதையை எடுத்து விதையுங்கள். வாழ்க்கையில வெற்றி வேணும், செழிப்பு வேணும்னா விதைக்க ஆரம்பிங்கள். தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, ஜெபத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, இரவும் போகலாத தியானிங்க, அதையே சொல்லுங்க, அதையே பேசிட்டு இருங்க. அது என்னதுன்னா விதை, அதுதான் தேவனுடைய வசனம். அது விதைக்கும் போது என்ன ஆகுது, பலனை என்ன பண்ணுதுன்னா தருகிறது. அதனாலதான் யோவான் 1:1 சொல்லும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியில உங்க வாழ்க்கையில என்னத்தை ஆரம்பிக்கிறீங்க? ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்களா? குடும்பத்தை ஆரம்பிக்கிறீங்களா? எதை நீங்க ஆரம்பிச்சாலும்
எனக்கு ஆள் பலம் இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்ல அவசியமே கிடையாது. ஏன் அவசியமே இல்லை அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவனுக்கே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதே தேவன் இந்த பூமியில வந்திருக்காரு. பூமியில வந்தும் போது அவர் சொல்றாரு 14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். கடவுள் மாமிசமாகி பூமியில நடக்கிறாரு, மாத்தல, வேற சொல்லல, அதையே சொல்ற திருப்பி. உன் வாழ்க்கையில நீ எது ஆரம்பிக்கிறியோ அது எதுல ஆரம்பி? தேவனுடைய வார்த்தையிலே ஆரம்பிக்க வேண்டும். சரி, இங்க பாருங்க, இந்த சுற்றுச்சூழலை குறித்து நம்ம பார்ப்போம். அதுல முதல் காரியம், இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னா என்விரான்மெண்ட். அதுல அந்த சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிக்ஷனரி அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்க்கு all of the surrounding conditions and influence that affects the development of any living thing. ஒரு உயிரினத்தின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய சகல காரியம். சுற்றுச்சூழல்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் எழுதிக்கோங்க, எழுதுறவங்க எல்லாம் எழுதிக்கோங்க. சுற்றுச்சூழல்னா என்னன்னா, ஒரு உயிரினத்தின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய சகல காரியம். ஒரு காரியத்தை விதைக்கிறீங்க, விதைச்ச உடனே நீங்க பார்க்க வேண்டியது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் சரியில்லைன்னா எவ்வளவு காசு கொடுத்து விதைய வாங்கியிருந்தாலும் விதை அறுவடையை கொண்டு வராது. சுற்றுச்சூழல் சரியில்லைன்னா விதைச்சு எவ்வளவு நாள் கழிச்சும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அந்த விதை செடி என்ன பண்ணிடும்னா செத்து போயிடும், பலனே தராது. அப்ப இந்த சுற்றுச்சூழல் என்னதுன்னா மிகவும் முக்கியம். இதுல முதல் காரியம் பார்க்கும்போது 16, 17, 18